கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமோ சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். வாழ்த்துக்கள் செய்தியோட இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை துவங்குவோம். தங்களுக்குள்ள இருக்கிற தனித்திறமை எப்போ வெளிப்படுதோ அந்த நாள் முதல் அந்த கலைஞன் உலக மக்களால் கௌரவிக்கப்படுகிறார். ஏஆர் ரஹ்மான் இந்தியாவிலே பிறந்திருந்தாலும் இங்கேயே இருந்து உலக தரத்துக்கு உலக மக்கள் ரசிக்கிற அளவுக்கு தன்னுடைய இசையை தந்து கொண்டிருப்பவர். கிராமிய விருது, ஆஸ்கார் விருதுன்னு உலகின் பல நாடுகள் பல விருதுகளை ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு கொடுத்து கௌரவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜப்பான் இசை கலைஞர்கள் புரோவோகா என்ற விருதை ஏஆர் ரஹ்மானுக்கு வழங்க இருக்காங்க. ஆசியாவில் கலைத்துறையில் சாதித்தவர் என்பதற்காக இந்த விருதை ஏஆர் ரஹ்மானுக்காக கொடுக்க இருக்காங்க. கவிதாவும் கண்ணதாசனும் காதலிக்கிறாங்க. இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். மறைந்த நடிகர் கேசவ் ஹீரோவா நடிக்க சாட்சி அகர்வால் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் ஜே அன்பழகன் எம்எல்ஏ அவர்கள் கலந்துக்கிட்டு இசை தட்டை வெளியிட்டாங்க. இந்த படத்தை விஜய் இயக்க தயாரிச்சிருக்காங்க செல்வி சங்கர். சின்ன படமாக இருந்தாலும் கூட அது வெற்றி பெற்றால்தான், பெரிய படங்கள் வெற்றி பெறுறதுல ஒன்றும் சந்தோஷம் கிடையாது. எல்லாம் நம்பர் 1 ஆர்டிஸ்ட்டு, நம்பர் 1 மியூசிக் டைரக்டர், நம்பர் 1 டைரக்டர், எல்லாத்துலேயும் நம்பர் 1 எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் வெற்றி பெறாமல் என்ன செய்யாது? நிச்சயமாக வெற்றி பெற தான் செய்யும். ஆனால் எல்லாத்துலேயும் முதல் நிலையாக இருக்கிற இந்த மாதிரி டைரக்டர்ஸு, இந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின்ஸ், இவங்க நடிக்கிற படம் வெற்றி பெற்றது தான் சாதனை. இவங்க நடிக்கிற படங்கள் ஓடுவது தான் சாதனையை தவிர நம்பர் 1லாம் சேர்ந்து வெற்றி பெறுவது சாதனை இல்லை. அது பணம் சம்பாதிக்கிறது, அவ்வளோதான். ஆக இவர்கள் நடித்திருக்கிற இந்த சிறிய பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி புதிய கலைஞர்கள், புதிய முகங்கள், புதிய தயாரிப்பாளர்கள், புதிய இயக்குநர்கள், புதிய இவர்கள்லாம் சேர்ந்து கொண்டு வருகிற இந்த படம் வெற்றி பெற்றால்தான் திரை உலகம் இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு மிகவும் பிரகாசிக்கிற அளவிற்கு ஒரு வெற்றியை இந்த படம் பெற்றால் நிச்சயம் வாழும். நான் செல்வி சங்கர், டிஎன்எஸ் மூவி ப்ரொடக்ஷன், கக்கப்போ என்ன திரைப்படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து இன்றைக்கு ஆடியோ லான்ச் ஆகுது. எங்கள் டைரக்டருக்கு நன்றி சொல்லணும், டெக்னீஷியர்களுக்கு நன்றி சொல்லணும், அப்புறம் நடிகர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, இந்த படம் பாருங்கள். நான் பிஎஸ் விஜய், கக்கப்போ கவிதாவும் கண்ணதாசனும் காதலிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு படத்தோட உங்களை முதல்ல சினிமாக்குள்ளே சந்திக்க வந்திருக்கேன். பிகினிங்லேருந்து கதை கேட்ட நேரத்துலேருந்து நான் கதை சொல்லும்போது பயங்கரமாக மிரட்டினேன், பயப்படுத்தினேன். ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த படத்தில், பண்ண முடியுமா அப்படின்னு நானே அவங்ககிட்ட டவுட்டாக கேட்டேன். கதையை கேட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, தைரியமாக பண்ணலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன வேணால் தரேன். நாங்கள் ஃபுல்லாக கொடுத்து இன்றைக்கி இந்த இடத்துக்கு எடுத்து நிறுத்தியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். சிறப்பாக வந்திருக்கு படம். என்னோடய பேர் கோ கார்த்திக். கவிதாவும் கண்ணதாசனும் காதலிக்க போகிறாங்க, அதாவது கக்கப்போ இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்கேன். முழு நீள காமெடி திரைப்படம். இதில் வந்து ரொம்ப காமெடியாக ஒரு சாங் பண்ணியிருக்கோம். அதாவது பவர் ஸ்டாருக்கு வந்து மாசாக ஒரு சாங் பண்ணியிருக்கோம். அறிமுக இசையமைப்பாளர் அமரா சிவி தான் அந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு. நான் சாட்சி அகர்வால். இந்த படம் பார்த்திங்கன்னா என்னோட 4வது படம். இது முன்னாடி யுகன், திருட்டு, விசிடி, ஆதியில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த 3 மூவிஸும் இந்த படத்தில் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது என் கேரக்டர் எடுத்துகிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கக்கப்போ ஃபுல்லாக இந்த கவிதா கேரக்டர் மேலேயே ட்ராவல் பண்ணுது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் எனக்கு ஃபுல்லாக மூவியில் நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். நிறையா எலிமெண்ட்ஸ் இருக்குது இந்த படம்ல. பிகாஸ் இட்ஸ் ரொமான்டிக், காமெடி, ஃபேண்டசி படம். நான் அமரா சிவி, கக்கப்போ படத்தோட மியூசிக் டைரக்டர் பேசுகிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 சாங் இருக்குது. இந்த 3 சாங்கில் நான் பவர் ஸ்டாருக்கு ஒரு சாங் பண்ணியிருக்கேன், பிசி சிவம் சார் ஒரு சாங் பண்ணியிருக்காரு, தீனா சார் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க காமெடி ஓரியன்டல் லவ் ஃபேண்டசி மூவி. இது என் பேர் பிசி சிவன், மியூசிக் டைரக்டர். இந்த படம் பேர் கக்கப்போ. இது வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி என்டர்டெய்னர். இந்த படத்தில் வந்து மொத்தம் 3 பாட்டு இருக்குது. அதில் நான் ஒரு பாட்டு தான் பண்ணியிருக்கேன். என்னோடய பாட்டு அம்சானந்தா ஆனந்தா அப்படின்ற பாட்டு வந்து கானாபாலா சார் எழுதி பாடி கலக்கியிருக்காரு. ஸோ அவரோட ஸ்டைலில் வந்து ஒரு பேச்சுலர் பார்ட்டி சாங். இந்த பார்ட்டி முடிஞ்ச உடனே நடக்கிற ஒரு விஷயத்தில் தான் ஃபுல்லாக இந்த கதையோட கருவே அமைஞ்சிருக்கு. ஹாய் கலைஞர் டிவி வியூவர்ஸ், நான் உங்கள் அன்பு தோழி சபிதாரை பேசுகிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நடிங்க பாஸ் ஆதவனுக்கு பேராக பண்ணியிருக்கேன். படம் ஃபுல்லாக ஒரு ட்ராவல் ஆகக்கூடிய கேரக்டர். ஹீரோயினும் நானும் அவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கில் இருந்தோம் இந்த படம் ஃபுல்லாக. இதில் நான் ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தியாகராஜன் இப்போ இயக்குனரா, தயாரிப்பாளரா தன் மகன் பிரசாந்தை வச்சு
சில படங்களை எடுத்துட்டு இருக்காரு. தற்போது விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கும் யமன் திரைப்படத்துல தியாகராஜன் மோசமான அரசியல்வாதி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காராம். ஓவியங்களில் வித்தியாசத்தை கையாள்பவர் ஓவியர் ஸ்ரீதர். உலக தரத்துக்கும் உலக ஓவியர்கள் வரவேற்கும் வகையில் புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்பவர். ஒளிப்பதிவு மேதை PC ஸ்ரீராம் கலந்து கொண்ட ஓவியர் ஸ்ரீதரின் புதிய முயற்சியை பார்ப்போம். மூணாவது ட்ரிக் ஆர்ட் மியூசியம். நான் ஃபஸ்ட்டு ட்ரிக் ஆர்ட் மியூசியம் ஸ்னோ கிங்டமில் பண்ணேன், ரெண்டாவது EAல பண்ணேன், மூணாவது இங்கே பண்ணியிருக்கேன். இது சென்னை 39வது புத்தக கண்காட்சியில் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நிறைய ஜீனியஸோட படம் இருக்குது. பாரதியாரோட செல்ஃபி எடுத்துக்கலாம், ஷேகுவாரோட செல்ஃபி எடுத்துக்கலாம், திருவள்ளுவரோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பாரதியாரோட எடுக்கிறதுலாம் இன்றைக்கி நடக்காத விஷயம். ஸோ அதெல்லாம் இங்கே அழகாக கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்து இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு புது அனுபவமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பெரிய இடமா இருந்திருக்கணும்னு தோணுது எனக்கு. காரணம் வந்து இந்த ட்ரிக் ஆர்ட்டில் பர்ஸ்பெக்டிவ் ரொம்ப முக்கியம், அந்த பர்ஸ்பெக்டிவ். ஆனால் கூட சிலதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. திருவள்ளுவர் அந்த செல்ஃபி எடுக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு எப்பவுமே தன்னுடைய முயற்சியால் அடுத்த ஒரு தன்னையே வெளிப்படுத்த முயற்சிக்கிறார் ஸ்ரீதர். அவருக்கு வாழ்த்துக்கள். நடிகர் அஜித்தின் 57வது திரைப்படத்துக்கான ஷூட்டிங் தொடங்கி நடந்துட்டு இருக்கு. சிறுத்தை சிவா இயக்க மற்ற நடிகர்களும் நடிகைகளும் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துல நகைச்சுவை கேரக்டருக்காக சந்தானத்தை கேட்டபோது தான் இப்போ ஹீரோவா நடிக்கிறதால இந்த படத்துல நடிக்க முடியாம போறதுக்கான இயலாமையை தெரிவிச்சிருக்காராம். சந்தானம் இந்த படத்துல நடிக்க முடியாம போனதால சந்தானம்க்கு பதிலா இந்த படத்துல கர்ணா நடிக்க போறாராம். இயக்குனர் சுந்தர் சி சில படங்கள்ல நடிச்சாலும் சில படங்களை இயக்கிட்டு வராரு. தன்னுடைய படங்கள்ல ஒரு தயாரிப்பாளரா அறிமுக இயக்குனர்களை அறிமுகப்படுத்திட்டும் வராரு. சுந்தர் சி ஹீரோவாக நடித்து தயாரித்திருக்கும் திரைப்படம் முத்தின கத்திரிக்கா. பூனம் பாஜ்வா, சிங்கப்பூர் திலீபன், சிங்கம் புலின்னு நிறைய காமெடி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. பற்றி சொல்லணும்னா நான் எந்த வித எதிர்பார்ப்பும் நிறைய படம் பார்ப்பேன். டெய்லி ஒரு படம் பார்க்குறது வந்து என்னோடய பழக்கம். அது அப்படி பார்க்கும்போது ஒரு மலையாள படம் பார்த்தேன். எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரு மலையாள படம்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு மோகன்லால் மம்முட்டி சார் படம்னா பார்க்கலாம். பார்த்தா அப்போ பிஜு மேனன் கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணுற ஒரு பிஜு மேனன் அவர் ஹீரோவாக நடித்த படம். சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு 10 நிமிஷம் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு 10 நிமிஷம் ஆரம்பித்த படம் முடிவு வரைக்கும் என்னோடய கண் பார்வை அங்கங்கே திருப்ப விடாமல் அப்படி அருமையாக இருந்துச்சு அந்த படம். நான் நிறைய காமெடி படம் பண்ணுறவன், என்னையே அந்த படம் வந்து அப்படி சிரிக்க வச்சுது, ரசிக்க வச்சு படம் முடியும் போது வந்து ஒரு ஃபீல் குட் ஃபீலிங் வந்துச்சு. இனிமேல் நடிப்பு பக்கமே வர வேணான்னு இருந்தேன். இந்த படத்தை பார்த்தா நாங்கள் நடிக்கணும், இந்த படத்தில் நடிக்கணும்னு ஆசை வந்துச்சு. சுந்தர்சி சார் கூப்பிட்டுட்டு என்ன வெள்ளி முங்கான்னு ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களான்னு. ஆமாம் சார், ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தா ஒரு ஹிட்டான படம், அது அப்படியே பண்ணலாம். வெரி பியூட்டிஃபுல் ஐடியா சார். ஏன்னா அந்த ஹீரோ நீங்கள் தான் பண்ணுவேன், ஆமாம் அதுதான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னதும் எனக்கு டைரக்டர் தான் அப்படின்னா அப்புறம் அவரையும் பார்த்து பேசுகிறேன். அதுக்கப்புறமா அவரே உட்காந்து ரொம்ப இதில் ஒரு 3 மந்த்ஸாக நல்ல செதுக்கி செஞ்சுருக்காங்க. வெங்கட்ராகவன் முத்தின கத்திரிக்கா படத்தோட டைரக்டர். மொத்தம் 4 சாங், 4 வெரைட்டியாக வந்திருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ண நம்புகிறேன். தேங்க்யூ. நான் மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின் பேசுகிறேன். இன்றைக்கி முத்தின கத்திரிக்கா படோட ஆடியோ லான்ச். டைரக்டர் சுந்தர்சியோட ப்ரொடக்ஷன். அவர் ஸ்டார் பண்ணியிருக்காரு படத்தில். டைரக்டர் வெங்கட்டோட டெபியூ படம் அது. 4 சாங்ஸ் இருக்குது படத்தில். சாங்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டனி தாசன், ஜெகதீஷ், குரு அண்ட் ஆனந்தி ஜோஷி பாடியிருக்காங்க. ஒரு மிக்சர் ஆஃப் ஃபோக் அட் த சேம் டைம் எக்ஸ்பெரிமெண்டல் மியூசிக் அண்ட் லவ் ட்ரை பண்ணியிருக்கோம். I hope you all like it very much. Vanakkam, நான் பூனம் பாஷா பேசுகிறேன். And today is the audio release of my film Muthina Kathirkai. It's been an absolute delight shooting for this film and I'm really happy to be here. இந்த படத்தில் தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் ஹீரோவை நடிச்சிருக்காரு எங்கள் டைரக்டர் சுந்தர் சி சார் அவர்கள். இந்த படத்தோட ஆடியோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் வாஞ்சிநாதன் அப்படின்னு ஒரு எம்எல்ஏவாக முயற்சிக்கிற ஒரு கிராமத்து கேரக்டர் தான் அந்த படம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைமாக ஒரு வில்லனி கலந்த ஒரு காமெடி. ஸோ எங்கள் டைரக்டர்கிட்டே ஒர்க் பண்ணி எங்கள் டைரக்டர் படத்திலே நான் அவர் கூட நடிக்கிறது எனக்கு பெருமையான விஷயம். தனி ஒருவன். ஜெயம் ரவி, அரவிந்த் சாமி இவங்க இருவரும் இணைந்து நடித்த இந்த படத்துடைய வெற்றியும் இவர்களின் நடிப்பும் உங்களுக்கே தெரியும். இயக்குனர் கோடி ராமகிருஷ்ணா இப்போ இயக்கியிருக்கும் திரைப்படம் சிவநாகம். இந்த படத்துடைய பத்திரிகையாளர் சந்திப்பை இப்போ பார்க்கலாம். It is a universal subject. A great snake which have the brain, previous life's vengeance and effort and achievement. That is the story point of this subject. We need great technical work for the snake because it is enormously great
which is not available in the universe. Like that, snake is there. So media should create this. Makuta created a great snake, with a great timing, great expense also. They created a great snake. Plus இந்த படத்தில் கோடி ராமகிருஷ்ண சார் ஆகட்டும், சாஜித் சார் ஆகட்டும், அவங்களுடைய உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு இந்த படத்துக்குள்ள. ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் சார், ப்ளஸ் த டோட்டல் டீம், விஷ்ணுவர்தன் சார் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. விஷ்ணுவர்தன் சார் வந்து சிஜியில் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ லைவ்லியாக இருக்குது. டீசரில் மட்டும் இல்லை, நிறைய போர்ஷன்ஸும் பார்த்தேன், அவ்வளோ லைவ்லியாக பண்ணியிருக்காங்க. பாகுபலிக்கு பண்ண சிஜி டீம் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கு, முக்தா அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. One of the biggest movies for the South, where they have spent about more than 40 crores on the movies. And thank Sajid Qureshi for giving me such a lovely opportunity. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். ராமநாராயணன் சாரை பற்றி சொல்லணும்னா, அவர் படத்தில் தண்ணி பம்பு வந்தால் கூட அது படம் எடுக்கும், அவ்வளோ ராசி அவங்களுக்கு. அதனால் முரளி சார் கண்டினியூவாக நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் மிக முக்கியமான படமாக இருக்கும்னு நம்புகிறேன். In this film working, he spoiled his health also, and he was some sick. Then also he worked very hard. I'm very thankful. Will be a lifetime. I will be thankful for him. And talking about Guruji, Mr. Guru Kiran, given the wonderful music in this film. This month we are releasing the audio of this film. சத்ய சரவணா இயக்கத்தில் முழு நேட்டிவிட்டியோட உருவாகியிருக்கும் திரைப்படம் மஞ்சள். கிராமத்து மக்கள் சிலரின் மனநிலையையும் வாழ்க்கையையும் பதிவு செஞ்சிருக்கும் திரைப்படம். படம் மஞ்சள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மதுரை நேட்டிவிட்டியில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட். படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாமே பிராண்டடாக தான் சார் யூஸ் பண்ணியிருக்கோம். படம் ரொம்ப யதார்த்தமாக வந்திருக்குது. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சார். எல்லா சாங்குமே உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அந்த உசுருக்கில் ஒன்றா வச்சுன்னு ஒரு சாங் வந்து உண்மையிலே அவ்வளோ ஒரு மெலோடியாக, அவ்வளோ ஒரு லவ் சாங் சார் அது. அதுக்கப்புறம் கானாபாலா சார் ஒருதலை காதலில் யார் ஜெயிச்சோன்னு பாடியிருக்காரு. இந்த ஒன் சைடாக லவ் பண்ணுற பசங்களுக்கு அது ரொம்ப ஒரு டானிக் மாதிரி இருக்கும் அந்த இது. மஞ்சள் படத்தோட கேமராமேன் சதீஷ்குமார். இதனுடைய முதல் படம். படம் முழுக்க வில்லேஜ் படம்லாம் எடுத்திருக்கேன். டைரக்டர் சத்ய சரவணா. படம் நல்லா வந்திருக்கு, எல்லாம் தேட்டரில் பாருங்கள். ஸோ இந்த படத்தில் நான் அறிமுகமாயிருக்கேன். என்னுடைய பேர் வந்து திரு. ஸோ எல்லாருமே பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், படத்தை தியேட்டரில் பாருங்கள். இந்த படத்தில் வந்து நான் இது வரைக்கும் பண்ணதை விட ஒரு வேறு மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். குடிக்கிறனால அந்த குடும்பம் எந்த அளவுக்கு சீரழிவாகிறது அப்படிங்கிறத பற்றி மையப்படுத்திய கதை தான் இந்த கதை. என் பேர் கணேஷ், இந்த படத்தோட தயாரிப்பாளர். மஞ்சள்ன்ற ஒரு படத்தை வந்து கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தயாரித்து இப்போ தான் படம் வெளியே வர ஜூன் 10 வெளியே வருது இந்த படம். இந்த படத்தில் ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார், சண்முகராஜன், சில முக்கிய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. ஹீரோக்களுக்கு இணையாக ஒன் ஆஃப் த ஹீரோவா நடித்து கொண்டிருக்கும் நடிகன் கலையரசன். இவருடைய நடிப்பு மக்களை ஈர்க்குது. கலையரசன் இப்போ ஜனனி ஐயரோட சேர்ந்து சிவி குமாருடைய தயாரிப்பில் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காராம். தயாரிப்பாளர் ராம்குமாரின் மகன் துஷ்யந்த் ராம்குமார் தயாரிக்க ஜெயராமின் மகன் காளிதாஸ் ஜெயராம் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இவரோட பிரபுவும் இணைந்து நடிச்சிருக்காங்க. ஆஷ்னா சவேரி, பூஜா குமார், ஊர்வசி, கமலஹாசன் இவங்க எல்லாரும் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க இந்த படத்தை இயக்கியிருக்காரு அமுதேஸ்வர். இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் சூர்யா உட்பட பல திரைப்பட பிரபலங்கள் கலந்துக்கிட்டு வாழ்த்துனாங்க. மீன் குழம்புக்கு உண்டான ஒரு பெரிய அதுக்குண்டான மகத்துவமே என்னென்னா, அது வச்ச உடனே ருசிக்கிறத விட நாளாக பழசாகத்தான் ரொம்ப ரசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து இந்த படத்தில் நடித்தவங்களும் சரி, துஷ்யந்தும் சரி, இந்த படத்துக்கு மேலே இன்னும் நாளாக தான் நிறைய நல்ல படங்கள் எடுக்கணும். இதில் நடித்தவங்கெல்லாம் மேலும் மேலும் மனம் வீசுகிற அளவுக்கு எல்லாருமே பேர் வாங்கணும்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு திரைப்படம் முடிஞ்சு அந்த திரைப்படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாறும்போது எல்லாரையும் கூப்பிட்டு, அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து வச்சு எல்லாருக்கும் செயின் போட்டு அதெல்லாம் தட் இஸ் சம்திங் யூனிக். அது வந்து இன்றைக்கி நிறைய வந்தாலும் வந்து கொடுக்குற மனப்பான்மை வந்து இன்றைக்கி ரொம்ப குறைவாக இருக்கிற அந்த காலத்தில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கௌரவிச்சு அப்படி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம். கும்கிங்க்கும் நடந்தது, வெள்ளைக்காரத்துறைக்கும் நடந்தது, இந்த மீன் குழம்பு மண்பானைக்கும் கூட சீக்கிரம் நடக்கணும். கழுத்து ஃப்ரீயாக தான் இருக்கு பிரதர். மிகப்பெரிய ஒரு பேனராக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அப்பாவுடைய வேலையை பிள்ளைகளும், அந்த பிள்ளைகள் வந்து அதை இன்னும் பெருசாக்குறாங்க. அருமையான படங்கள், வெற்றி விழா, மன்னன், அவங்க எடுத்த படங்கள்லாம், சந்திரமுகி, எல்லா படங்களும் பிரமாதமான படங்கள்.
ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹோம்ஒர்க், அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன், அந்த மாதிரி ஒரு அங்கே போனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி ஒர்க் பண்ணணும். இப்போ அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இன்றைக்கி இந்த படத்தை எடுத்திருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் இந்த சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸை கொண்டு போக போகிறீங்க. அடுத்த ஜென்ரேஷன் ராம்குமார் சார், பிரபு சார், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் துஷ்யந்த், இவங்க கூட எல்லாம் பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது 10 ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காது. அதுக்கு மேலே சிவாஜி சார் குடும்பத்தில் ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு என் குடும்பத்துக்கு கிடைச்சதில் குடும்பத்தின் சார்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அப்பா 200 படம் செஞ்சுட்டாங்க, நான் இன்னும் அவங்களோட நடிக்கலை. அதுதான் எனக்கு ஒரு பெரிய குறைய தெரியுது இன்றைக்கி. பட் விக்ரமுங்கிற பேர் இல்லாமல் விக்ரம் பிரபுங்கிற பேரும் என் கூட எப்போவுமே இருக்கிறதால காலேஜில் கூட மிஸ்டர் பிரபுன்னு தான் கூப்பிடுவாங்க. என்ன இங்கேயும் விக்ரம் பிரபுன்னு கூப்பிடும்போது அதுக்குன்னு ஒரு பெருமை எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இன்றைக்கி 200 படம், 200 நாட் அவுட். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஸ்கிரிப்டில் எப்படியோ அப்பாவும் அப்பா பையனோ இல்லை அண்ணன் தம்பியோ எதிரானாலும் ஓகே, கூடிய சீக்கிரம் நடிக்கணும்னு ஆசை. ஒரு ரொம்ப அழகான ஒரு கதை, ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு நினச்சிக்கிட்டு போகும்போது அது வந்து ஒரு ஃபேண்டஸியாக மாறுச்சுன்னா எப்படி இருக்கும்ன்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு ஃபேண்டசி ஃபேமிலி ட்ராமா அப்படின்றது ரொம்ப இன்வால்வ்டாக கதை கேட்டேன். முடிச்சுட்டு அன்றைக்கி அவர் ஒரு பாட்டு சொன்னார், எப்போ முடியுமோ நீங்கள் எழுதி அனுப்புங்கன்னாரு. எனக்கு அந்த கதை கேட்ட உடனே போய் எழுதணும்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போன உடனே எழுதிட்டு உடனே அவருக்கு இமெயில் பண்ணேன். அவருக்கும் இமான் சாருக்கும் ரொம்ப அழகான சாங்ஸ் இமான் சார் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 சாங் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பாட்டும் லைக் ரொம்ப யூனிக்காக வந்திருக்கு. பிரபு சார்லாம் வந்து விக்ரமன் சார் சொன்ன மாதிரி அந்த குழி விழும் கன்னத்தினால மட்டும் ஒரு குழந்தை அல்ல, அவரோட பழகிறவங்களுக்கு தான் தெரியும். நானும் அவர் வச்சு 2 படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தினுடைய இந்த விழாவினுடைய நாயகன் இமான் அவர்கள் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்க படத்தும் பண்ணிகிட்ருக்காரு. வெரி குட் மியூசிக் டைரக்டர். நான் அவரோட இதான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன். அவருடைய பழகும்போது தான் தெரியுது அவர் வந்து இன்னொரு ரிப்ளிகா ஆஃப் பிரபு. அது நான் உருவத்தை வச்சு சொல்லவே இல்லை, பழகிறதுல அந்த குழந்தைத்தனம் அதெல்லாம் வந்து ரொம்ப அவர்கிட்ட நான் பார்த்தேன். ஸோ இன்னும் இப்போ பிஸியாக இருக்கார், இன்னும் மேலே நிறைய அவருக்கு படங்கள் வரணும். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும், பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இசை நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து மென்மேலும் இந்த நல்ல அண்ணன் இளையராஜா அவருக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு நீ வந்து வளரணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். அந்த வளர்ச்சியில் என் பசங்களையும் கூட வச்சு போறீங்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எனக்கு தெரியாது, திடீர்னு இவர் வந்து சொன்னார் மிஸ்டர் துஷ்யந்த், இது மாதிரி வந்து அப்போ அவங்க 200வது படம்னு, இது யார் இது கிளப்பி விட்டது, நம்ம டைமண்ட் பாபுவான்னு கேட்டேன். காலஞ்சென்ற என் ஐயா ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர் சொன்னார். அவர் சொல்லி கொடுத்த ஐடியா தான் வந்து துஷ்யந்தும் டைமண்ட் பாபுவும் வந்து வச்சுருக்காங்க. சிவாஜி சாருடைய பேரனால் தயாரிக்கப்படுற படத்தை நான் டைரக்ட் பண்ணுறது மிகப்பெரிய பெருமை. அதுக்கு அடுத்தது அதில் பிரபு சார் நடித்தது அதை விட பெரிய பெருமை. அதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், துஷ்யந்த் சாரோட பையன் இஷான் அவரும் இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கோம் நாங்கள். Last but not the least, Kalidas, my co-actor, for being so supportive. He's very young, very fresh, bundle of talent, and somebody to definitely look out for. படம் ஆரம்பிக்கும்போது இந்த சாங் எடுத்தது, கிளைமேக்ஸில் ஒரு 6 கிலோ போட்டேன். டெய்லி வீட்டிலேருந்து தம்பி கேரவனுக்கு வாங்க, வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சாப்பாடு கொடுத்து எனக்கு வெயிட் ஏறிடுச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி அங்கிள். இன்னைக்கும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.